தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று மதியம் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைத்தி இதற்கான அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்த தகவலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி உறுதிப்படுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இன்று மாலை 3 மணி அளவிலே தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு முக்கிய பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறார். அப்போது இந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல் நடத்த இருப்பதால் இந்த 5 மாநில சட்டசபை தேர்தல்களுக்கும் வாக்குப்பதிவு செய்யும் தேதிகள், வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்கும் தேதிகள், அது தவிர ஆரம்பத்திலிருந்து எப்போது இதற்கான நோட்டிபிகேஷன் என்று சொல்லப்படும் ஆணை வெளியாகும், எப்போது வேட்புமனு தாக்கல் செய்வது தொடங்கும், எப்போது வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் போன்ற எல்லா விஷயங்களும் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. ஆகவே இன்று வெகு நாளாக காத்திருந்த இந்த முக்கிய அறிவிப்பு 3 மணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரியான நடைமுறைகள், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு என்ன மாதிரியான நடைமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும்? முதல் கட்டமாக தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையத்தின் கூட்டத்தை நடத்துவார். இதிலே தேர்தல் ஆணையர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். அந்த கூட்டத்துக்கு பிறகு ஏற்கனவே என்னென்ன தேதிகள் பரிசீலிக்கப்பட்டு இறுதி செய்திருக்கிறதோ அதை வெளியிடுவது என முழு தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். அதன் பிறகு 3 மணிக்கு அறிவிப்பு வெளியிடப்படும். அறிவிப்பு வெளியிட்ட உடனேயே மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லப்படும் தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்துவிடும். ஆகவே தமிழக அரசு, புதுச்சேரி அரசு, கேரளா அரசு, மேற்கு வங்காள அரசு, அஸ்ஸாம் அரசு ஆகிய அரசுகள் புதிதாக எதுவும் திட்டங்களை அறிவிப்பதோ அல்லது மக்களுக்கான நற்பணிகளுக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதோ உடனடியாக தடை செய்யப்படும். ஆகவே தேர்தல் விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். கார்த்திகேயன், வழக்கமாக 40-45 நாட்கள் இடைவெளி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கும் தேர்தல் நடப்பதற்குமான இடைவெளி, அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் தேதி கணக்கிடப்பட்டிருக்கிறதா? சற்று கூடுதல் முன்பாகவே இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறதா? அதாவது ஒரு சட்டசபைக்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. அந்த காலக்கெடு முடிவதற்குள் அடுத்த சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு புதிய அரசு அமைப்பதற்கான வேலைகள் நடந்து முடிய வேண்டும். அதற்கான போதிய அவகாசம் இருக்க வேண்டும். அதை கணக்கிட்டு தேதியை சிறிது முன்பாக வைத்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு சில வாரங்கள் முன்பாகவோ பின்பாகவோ இருப்பதில் பிரச்சனை இல்லை என்பதை கணக்கிட்டு தேர்தல் ஆணையம் இத்தகைய முடிவுகளை எடுத்திருக்கிறது. ஏற்கனவே உள்துறை அமைச்சகம், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள், போலீஸ் துறை ஆகியவற்றை கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இறுதியாக இன்று தேர்தல் ஆணையத்திலே கூட்டம் நடக்கும் போது இதிலே மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு ஒரு கட்டமாக தேர்தல் நடத்தலாம் என்றும், ஒன்றாக 2 மாநிலங்களுக்கும் ஒன்றாக, அதன் பிறகு மற்றொரு கட்டமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கும் நடத்தலாம் என்று முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் மே மாதத்திலே 2ஆம் வாரத்துக்குள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான வாக்குப்பதிவு தேதி வருமாறு அறிவிப்பு இருக்கும் என்ற பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 3வது வாரத்திலே தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதன் பிறகு புதிதாக உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று புதிய அரசை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரை காலம் அவகாசம் இருக்கும். இது போதுமானதாக இருக்கும் என்பது தேர்தல் ஆணையத்தின் கணிப்பு. அதன்படியே நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலே தேர்தலை நடத்துவதிலே அதிக பிரச்சனைகள் இருக்காது என்பது தேர்தல் ஆணையத்தின் கணிப்பு. அதற்கேற்றாற்போல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மேற்கு வங்காளத்திலே பல இடங்களிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அஸ்ஸாமிலே பல இடங்களிலே தீவிரவாத பிரச்சனை ஆகியவை இருக்கின்றன. அதற்கு ஏற்றா போல ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து இன்று தேர்தல் தேதிகளை அறிவிக்கும் என பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது.